ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணீங்கள்ல, அப்போ வந்து எதில் வந்து பேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் தான் எல்லாமே பாத்திரம்லாம் போட்டு பேக் பண்ணிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த மூட்டை மாதிரி கட்டிட்டோம் சாரியில், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வீடியோவாக போடுங்க சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சாரீ இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு தரையில் வந்து இந்த மாதிரி நீட்டாக விரித்து போட்டு வச்சுட்டு, மோஸ்ட்லி வந்து துணியை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா நிறையா துணி வச்சு இந்த மாதிரி மூட்டை கட்ட முடியும். அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா மூட்டை கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், துணியும் அதிகமாக வைக்க முடியாது. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி சுருக்கு முடிச்சு நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கமுத்தி போட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு குப்பையோ எந்த ஒரு டஸ்ட்டும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் எல்லாம் எதுவும் படாது. ஷால்லையும் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஷாலை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுட்டு அடுக்கு வச்ச துணியெல்லாம் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. என்ன கேட்டால் வந்து சாரீ தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா சாரியில் வந்து நிறைய துணி வைக்க முடியும், ஷாலில் வந்து கொஞ்சமாக தான் வைக்க முடியும். அதே மாதிரி தான் சாரியில் பண்ண மாதிரியே ஆப்போசிட் நல்லா டைட்டாக இறுக்கி மூட்டை கட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஷாலில் வந்து இந்த மாதிரி சின்ன துணியை வச்சு மூட்டை கட்டிக்கலாம், பெரிய துணியெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரியில் வச்சு மூட்டை கட்டிக்கோங்க. பாய்.